50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக ஒருநாள் உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. தன்னுடைய சிறந்த கேப்டன்சியின் மூலம் இந்தியாவை கோப்பைக்கு வழிநடத்திய ஹர்மன்பிரீத் உலகக்கோப்பை வென்ற இந்திய கேப்டனாக வரலாற்றில் தடம் பதித்தார். ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திய போதும் ஹர்மன்பிரீத் உடனடியாக கேப்டன் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். 1973ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 1978 முதல் உலகக்கோப்பை தொடர்களில் விளையாடி வருகிறது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடந்தாலும் 47 ஆண்டுகளாக இந்திய மகளிர் அணியால் ஒரு முறை கூட உலகக்கோப்பையை வெல்ல முடியவில்லை. 3 முறை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் 2 முறை உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு உலக சாம்பியனாகும் வாய்ப்பு ஒரு முறை கூட கிடைக்கவில்லை. ஆனால் 2025 மகளிர் உலக கோப்பையில் இந்திய அணியை முன்னின்று வழிநடத்திய ஹர்மன்பிரீத் கவுர் ஆடவர் மகளிர் என ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் கபில் தேவ், MS தோனிக்கு பிறகு ஒருநாள் உலக கோப்பையை வென்ற 3வது இந்திய கேப்டனாக சாதனை படைத்து வரலாற்றில் தடம் பதித்தார். இப்படி இந்திய மகளிர் கிரிக்கெட்டையே உச்சத்திற்கு எடுத்து சென்ற போதிலும் உலக கோப்பையை வென்ற அடுத்த நாளே கேப்டன் பதவியில் இருந்து ஹர்மன்பிரீத் விலக வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார் முன்னாள் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் சாந்தா ரங்கசாமி. ஏன் இப்படி அதிரடியான கருத்தை கூறினார் என்பதற்கு முன்னதாக உலகக்கோப்பையில் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் செய்த தரமான சம்பவங்களை முதலில் பார்க்கலாம். நடந்து முடிந்த 2025 மகளிர் உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத்தின் கேப்டன்சியானது சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பைக்கான அணித்தேர்விலும் சரி, களத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளிலும் சரி, இந்திய கேப்டனின் முடிவுகள் அனைத்தும் இந்தியா கோப்பை வெல்வதற்கான ஏணிப்படிகளாகவே இருந்தன. இதை தலைமை பயிற்சியாளர் அமோல் மஜும்தார் கூட உலகக்கோப்பை வென்றதற்கு பிறகு தெரிவித்திருக்கிறார். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஷஃபாலி வர்மாவின் பேட்டிங் மட்டுமல்லாமல் பந்துவீச்சும் அனைவராலும் பாராட்டப்பட்டது. விக்கெட்டை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற நேரத்தில் ஷஃபாலி வர்மாவின் கைகளில் பந்தை கொடுத்தார் கேப்டன் ஹர்மன்பிரீத். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஷஃபாலி வர்மா ஆட்டத்தையே திருப்பி போட்டார். ஷெஃபாலி வர்மாவை 7வது பவுலராக பயன்படுத்தும் முடிவு முழுக்க முழுக்க ஹர்மன்பிரீத் உடையது. அந்த நகர்வு எனக்கே ஆச்சரியமாக இருந்ததாக தலைமை பயிற்சியாளர் அமோல் மஜும்தார் தெரிவித்திருக்கிறார். அதே போல 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான ஸ்ரீசரணியை நேரடியாக உலகக்கோப்பைக்கு எடுத்து வந்த நகர்வு எல்லாம் இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியே செய்ய துணியாத ஒரு சம்பவம். இடதுகை ஸ்பின்னரான ஸ்ரீசரணி நடப்பு உலகக்கோப்பை முழுவதும் இந்தியாவின் கேம் சேஞ்சர் பவுலராக மிரட்டிவிட்டார். அதேபோல் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் விளையாடி 1 வருடம் ஆன போதும் ஷெஃபாலி வர்மாவை நேரடியாக அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் விளையாட வைத்த இந்திய அணியின் தீர்க்கமான முடிவு இந்தியா கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு இந்திய மகளிர் அணியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் உடைத்து இருந்து டார்கெட் செட் செய்ய வேண்டுமா, 330 ரன்களாக இருந்தாலும் நாங்கள் அடிக்கிறோம், சேஸ் செய்ய வேண்டுமா, 350 ரன்களாக இருந்தாலும் நாங்கள் வென்று காட்டுகிறோம் என்ற மனநிலையை இந்திய மகளிர் அணிக்குள் கொண்டு வந்த பெருமையிலும் ஹர்மன்பிரீத்தின் பங்கு இருக்கிறது. இப்படி உலகக்கோப்பை வெல்ல வைப்பதற்கான அத்தனை காரியத்திலும் முக்கிய பங்காற்றிய வெற்றி கேப்டனை கோப்பை வென்ற அடுத்த நாளே பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் சாந்தா ரங்கசாமி. அணியின் நலனுக்காகவே இதை சொல்கிறேன் என பேசியிருக்கும் இந்திய மகளிர் அணியின் முதல் கேப்டன் சாந்தா ரங்கசாமி உண்மையில் இந்த முடிவு காலதாமதமானது. ஏனென்றால் ஹர்மன் ஒரு பேட்டராகவும் ஃபீல்டராகவும் சிறந்தவர். ஆனால் சில நேரங்களில் அவர் தடுமாறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். கேப்டன் பதவியின் சுமை இல்லாமல் இருந்தால் அவரால் இன்னும் அதிகமாக பங்களிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். உலகக்கோப்பை வென்றதற்கு பிறகு நான் இப்படி சொல்வது அனைவராலும் சரியாக எடுத்துக் கொள்ளப்படாது. ஆனால் இந்திய கிரிக்கெட்டின் நலனுக்காகவும் ஹர்மனின் சொந்த நலனுக்காகவும் கேப்டன் பதவியின் சுமை இல்லாமலும் ஒரு பேட்டராக அவரால் இன்னும் அதிகமாக பங்களிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார். மேலும் இந்திய அணியின் புதிய கேப்டனாக இருக்க ஸ்மிருதி மந்தனா சரியான தேர்வாக இருப்பார். 2029 உலக கோப்பைக்காக நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும். இந்த ஒரு கோப்பையோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து இந்திய அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உலக கோப்பை வென்ற வெற்றி கேப்டனை கோப்பை வென்ற மறுநாளே பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ள முன்னாள் இந்திய கேப்டனின் இந்த கருத்து இந்திய ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது.